வணக்கம் நண்பர்களே. ஒரு தொழில ரொம்ப ஆர்வமா தொடங்குவாங்க. காலையில எந்திரிச்சு ஆளுக்கு முதல்ல போய் கடைய திறப்பாங்க. அவங்களே உட்கார்ந்து கல்லாப்பெட்டியில வருமானத்த கவனிப்பாங்க. கடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க. நாளடைவுல பார்த்தீங்கன்னா, வேற ஆள போட்டுட்டு, நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்போ அந்த தொழில்ல ஆர்வம் குறையுதோ, அப்பயே உங்களுடைய கவனிப்பும், கண்காணிப்பும் குறையும். ஏன்னா, எல்லா தொழிலிலும் பலவீனம் இருக்கும், பலமும் இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே தொழில செய்யக்கூடியவங்க, உங்கள விட வலிமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. அப்ப நீங்க அதிகப்படியான நேரம் உழைக்கணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க்ன்னு சொல்றாங்க. ஹார்ட் ஒர்க்ன்றது கடுமையான வேலை கிடையாது. நீங்க செய்யும் வேலையை கூடுதலாக கொஞ்ச நேரம் செஞ்சீங்கன்னா, அது கூட ஹார்ட் ஒர்க் தான். அதே மாரி எந்த தொழில் செஞ்சாலும், தொடர்ந்து நீங்க விடாமுயற்சியோட போராடினா மட்டும் தான், அதில இருக்கக்கூடிய பலத்தையும், பலவீனத்தையும் கண்டறிந்து, அதை சரி செய்ய முடியும். ஒவ்வொரு தொழிலா மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எந்த தொழிலையும் நீங்க சிறப்பானவரா வர முடியாது. உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு வீரன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கும்போது தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமா அதில் அவங்க வெற்றிகரமாக செயல்பட முடியும். என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு போய் நம்ம ஜெயிச்சிடலாம் நினைச்சா அந்த உடல் தகுதி இல்லாமல் போயிடும். அதனால எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, விடாமுயற்சியோடு போராடிட்டே இருங்க, நம்பிக்கை வைங்க, உங்களால முடியும், கண்டிப்பா நான் தான் இதை பண்ண போறேன், இதை பண்ணி நான் ஜெயிச்சு வெற்றிகரமான மனிதராக வரப்போறேன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் ஆர்வம் இருக்கணும், விடாமுயற்சியோடு போராடணும், கடினமான உழைக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இந்த 4 இருந்தது அப்படின்னா நிச்சயமா எந்த இடமாக இருந்தாலும் நாம் அதில் வெற்றிகரமாக வர முடியும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.